வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதான் முக்கியமான ஆட்கள் கொடுப்பாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு உடனடியே அது கொடுத்துருக்காங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு ரசிகர்கள் செல்வாக்குடையவராக விஜய் இருக்கின்ற காரணத்தால் கொடுத்திருந்தால் நாம் வரவேற்கலாம். ஆனால் அது அரசியல் நிலைப்பாடோடு அதை கொடுத்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அது தவறான முன்னுதாரணமாகும். இப்போ பாஜக விஜய்க்கு தொடர்பு டைஎஃப் இருக்கும். நேற்று வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விஜய். அதாவது பாஜக சொல்லி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றினால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவோம் என்று சொல்லி மிரட்டுவது ஒரு பாசிச சிந்தனையாகும். அதை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எங்களது தாவேகாவும் ஏற்றுக்கொள்ளாது என்று விஜய் சொல்லி இருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு. என்ன மிரட்டல்லாம், முட்டையால் அடிப்போம், அவர் வந்து மாநாட்டுக்கு வராரு அப்படின்னு போது பேசும்போது நாங்கள் அழுகி போன முட்டையை வச்சு அடிப்போம், அந்த மாதிரி வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரெக்கார்டு வந்து அதனால வந்து இவருக்கு உடனடியாக பாதுகாப்பு வேணும்னு கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து இது வந்து ஆளுங்கட்சியுடைய பிளான் அப்படின்றாங்க. இந்த முட்டை அடிக்கிறது, விஜய் வந்தா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரின்னு ஒரு சமூக வலைத்தளம் ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது தப்பான கருத்து. ஆளுங்கட்சி அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு மட்டரகமான சிந்தனையுடைய கட்சி அல்ல. கலைஞருடைய நினைவிடத்தை சென்னை மெரினா கடற்கரையிலே எப்படி அமைக்கலாம் என்று ஜனநாயக முறைப்படி கலைவாணர் அரங்கத்திலே எல்லா மக்களையும் கூட்டி அதிலே கருத்து கேட்ட ஒரு ஜனநாயகவாதி தான் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர். அந்த முதல்வர் அப்பொழுது அங்கே வந்த சீமானை கூட பேசவிட்டு கருத்துக்களை வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜனநாயகவாதியாக திகழ்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி இழந்து ஒரு 10 நாளிலே திமுக ஆட்சி அமைத்து முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு கல்வி ஒட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பாட புத்தகங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த பாட புத்தகங்களிலே பை இருக்கிறதல்ல, அந்த பையில் எடப்பாடி படமும் நம்மளுடைய அம்மா படமும் போட்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து அதிகாரிகள் மாற்ற வேண்டும், மாற்றி கொடுக்கணும். ஏன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, முதல்வர் ஸ்டாலின் படத்தை போடணும் அப்படின்னு சொன்னபோது முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை மாற்றுவதாக இருந்தால் எவ்வளவு செலவாகும், 13 கோடி ரூபா செலவாகும்னு சொன்னபோது இந்த ஆட்சியின் திமுக ஆட்சியினுடைய தலைவர்